வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ராகி களி. ஈஸியாக வீட்லேயே ராகி களி எப்படி செய்யலான்னு வாங்க செய்யலாம். இப்போ களி கலர் இருக்குங்க. 1 டம்ளர் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதே டம்ளரில் 3.5 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி வச்சுருக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் ஒரு பாதி அளவு தண்ணி எடுத்து வச்சுட்டு மீதி தண்ணியில் இதை போட்டு நல்லா கலரலாங்க. கலக்கறக்கு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை இல்லாட்டி உங்களுக்கு களி கலர்ற கட்டை இருந்துச்சுன்னா அது வச்சுக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையோ இல்லாட்டி மரக்கரண்டியோட பேக் சைடோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எங்கிட்ட சப்பாத்தி கட்டை இருக்குங்காட்டி இது கொஞ்சம் நல்லா கிரிப்பாக இருக்கும், கலர் இருக்குது. இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். களிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்மங்க மாவை இந்த தண்ணியில் போட்டு நல்லா கலரிட்டுங்க. அப்போ அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஏன்னா நம்ம கலருக்கு வசதியாக வேணும்ட்டு நம்ம கொண்டு கீழே வச்சு கலரிக்கணுங்க. நல்லா கலரிட்டு மறுபடியும் கொண்டு வந்து அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சு தண்ணி இருக்கும் இல்லைங்களா மீதி, அதை உள்ளே ஊற்றி கலரிக்கலாம். அப்போ தான் வந்து கட்டி சேராமல் உங்களுக்கு களி வரும். இந்த தண்ணி கொதிக்கட்டும், எப்படி களி கலரலான்னு பார்க்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா மொட்லி வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி இதில் வடித்து வச்சிடலாம். இதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இருக்கும், மீதி வந்து 2 டம்ளர் தண்ணி இதில் இருக்குங்க. இதில் வந்து மாவு போட்டு கலரிடலாம். இப்போ இதில் மாவு போட்டாச்சுங்க. இப்போ இதை கொண்டு போய் வச்சு கலரிடலாம். கட்டி சேராமல் நல்லா கிண்டணுங்க. கட்டி சேர்ந்துருச்சுன்னா களி சாப்பிடும் போது தொண்டையில் சிக்கும். அதனால கட்டி சேராமல் நல்லா கலந்துக்குங்க. இப்போ வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலரிட்டேங்க. மாவு வந்து இன்னும் வெந்திருக்காது. அதை எடுத்து வச்ச தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா வேக விடலாங்க. இப்போ அதை அடுப்பில் கொண்டு வந்து வச்சுட்டுங்க. அந்த எடுத்து வச்ச தண்ணி நல்லா ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ அதை நல்லா கலக்கலாங்க. நல்லா கலரிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியாக கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரட்டுங்க. அப்போ தான் மாவு நல்லா வேகும். மாவு வேகாமல் நம்ம சாப்பிட்டோம்னா அது நல்லா ஜீரணம் ஆகாதுங்க, உடம்புக்கு கெடுதல் தான். நல்லா மாவு வேகட்டுங்க. அது வரைக்கும் நல்லா கை விடாமல் கலரிட்டே இருக்கணுங்க. ஒரு கையில் துணியை வச்சுட்டு குண்டாவை பிடிச்சிட்டு ஒரு கையில் கலரிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 நிமிஷம் நல்லா கலரி இருக்கேங்க. ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரலைங்க. அதனால இன்னும் ஒரு 2 நிமிஷம் கலருவோங்க. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேங்க. அதனால கொஞ்சம் கெட்டியாக இருக்க லேட் ஆகுது. நீங்கள் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சுங்க, கட்டியே சேரல. இந்த ஸ்டேஜ்லிங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே பிடிச்சாதாங்க உருண்டை பிடிக்க முடியும், இல்லாட்டி பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் சூடாகும் போதே உருண்டை பிடிச்சிக்கங்க. கொஞ்சம் குண்டாவில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த கையில் தொட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. கரண்டியில் கொஞ்சம் களி எடுத்துங்க. அது ஒரு குண்டாவில் போட்டு நல்லா நம்ம சுற்றுனோங்கன்னா அழகாக ரவுண்டாக வந்துடும். இல்லாட்டி நீங்கள் கையில் கூட பிடிச்சிக்கலாம். கையில் பிடிச்சா சூடாக இருக்கும். அதனால இப்படி ஒரு குண்டாவில் போட்டுங்க. அழகாக உருட்டிகிட்டே இருந்தாங்கன்னா அழகாக ரவுண்டாயிரும். அடிக்கடி கைக்கு தண்ணி தொட்டுக்கணுங்க. இப்படி சுற்றும் போது நம்மளுக்கு ஷேப் வந்துடும் ரவுண்டாக. இப்போ நான் குண்டாவில் எல்லாம் கையிலேயே பிடிக்கிறேன். இப்படி கையில் தூக்கி போட்டிங்கன்னா அழகாக களி வந்துடும் உருண்டையாக. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா களி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இது ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் மாவில் செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். களி செய்கிறதுக்கு நிறைய முறை இருக்குங்க. இது வந்து பாரம்பரியமாக எப்படி கலருவாங்களோ அந்த மாதிரி நான் களி கலரி இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். சக்ஸஸ் ஆனாலும் சரி, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எகைன் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ சூப்பராக வரும். எப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது அதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதையும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. என்ன தப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எங்கள் அண்ணனுக்கு வந்து இந்த களி ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் இந்த களி கிளறி கருவாட்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த களிக்குங்க தக்காளி குழம்பு ஆட்டி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இல்லாட்டி தயிரும் வெங்காயம் போட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. ஆரோக்கியமானதா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.